வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு இலக்கண பிழை இல்லாம இருந்துச்சு இல்லைங்களா? அத விஜய் அவர்கள் தன்னுடைய லெட்டர் பேர்ல சேர்த்திருக்கிறாரு அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவங்களுடைய பொதுக்கூட்டம் அப்படிங்கிற மாரி பொதுக்கூட்டம் இல்ல, மாவட்ட தலைவர்கள் எல்லாத்தையும் கூட்டி எல்லாரும் இன்னைக்கு ஒரு ஆலோசனை நடத்துறாங்க. அது என்ன ஆலோசனை அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாம பணம் இருந்துச்சு அப்படின்னா, உடனே பதவிக்கு வந்துரலாமா அப்படிங்கிற கேள்வி விசிக கட்சியில பரவலா பேசிட்டு இருக்கு. அந்த ஒரு விஷயத்தையும் அது மட்டும் இல்லைங்க. காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருத்தங்க மட்டும் இல்ல 3 பேர் பாஜக சேர்ற மாரி ஒரு திட்டம் போயிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இங்க பணம் இருந்துச்சு அப்படின்னா, யார் வேணுமானாலும் எந்த பதவிக்கு வேணுமானாலும் வந்துரலாமா அப்படிங்கிற கொஸ்டின் விசிக கட்சியில பரவலா பேச ஆரம்பிச்சிருக்கு. அது ஏன்? எதனால? அப்படிங்கிறத பார்க்கலாம். அது எதனால அப்படின்னா, ஆதவ் அர்ஜுன் அப்படிங்கிறவரு ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். அவருடைய வீட்டுக்கு ரீசென்ட்டா அமலாக்கத்துறை அவர்கள் விசிட்டிங் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு காரணமா கூட இங்க அவரு ஒரு கட்சியில நம்ம இணைஞ்சிருந்தா அதோடைய பக்கபலம் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால அவரு விசிக கட்சியில ஜாயின் பண்றாரு. அவரு மிகப்பெரிய தொழில் அதிபரா இருந்தார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே இங்க அவர் வந்த உடனே அவருக்கு துணை செயலாளர், அதாவது துணை பொதுச் செயலாளர் பதவி குடுக்குது. அது மட்டும் இல்லைங்க. இப்ப வரப்போற எலெக்ஷன்ல ஒரு பொது தொகுதியில சீட்டும் கிடைச்சிருக்கு. எம்பி சீட் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆமா, திருமா அவர்கள் 4 சீட்டு ஆல்ரெடி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம முந்தைய பதிவுல சொல்லியிருக்கிறோம். அதனால இப்ப அவருக்கு பொது தொகுதிய ஒதுக்குற மாரி ஒரு பிளானும் இருக்கு. அது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லைங்க. இங்க அவங்க தொண்டர்கள் ரொம்ப அடிமட்ட தொண்டர்கள்ல இருந்து எல்லாருமே பயங்கரமா இத்தனை வருஷம் உழைச்சிட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி இப்போ ஒருத்தங்க பண பலத்தோட ஒருத்தங்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக உடனே அவங்களுக்கு சீட்டு தர்றது எந்த வகையில நியாயம் அப்படின்ட்டு பல பேரோட கேள்வியா கூட இருக்கு. அது ஏன் பல பேருடைய எண்ணமாவும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது எந்த அளவுக்கு போகப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கடுத்ததா இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, பஞ்சு மிட்டாயில கேன்சர், அதாவது புற்றுநோய் தரக்கூடிய ஒரு அமிலத்தை கலக்குறாங்க அப்படின்ட்டு புதுச்சேரியில அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால பஞ்சு மிட்டாய் புதுச்சேரியில முழுவதுமா தடை செஞ்சிருக்கிறாங்க. அதே ஒரு விஷயத்த தான் தமிழ்நாட்டிலயும் சுப்பிரமணியன், அதாவது நம்ம மருத்துவ அமைச்சர் இருக்கிறாருங்களா, அவரு இங்கேயும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல புற்றுநோய் வருது அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாங்க அப்படின்னு புதுச்சேரியில அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து தான் இங்க தமிழ்நாட்டிலையும் அமலாக்கப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ அதனால பஞ்சு மிட்டாய் தன்னுடைய குழந்தைங்களுக்கு இப்போதைக்கு வாங்கி கொடுக்க வேணாம். எல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆன பிறகு, எதுவும் பிரச்சனை இல்லை, கெமிக்கல் அந்த அளவுக்கு சேர்க்கல அப்படின்ன பிறகு நீங்க வாங்கி கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பாரம்பரியமான தின்பண்டங்கள், அதாவது கடலை மிட்டாய், பருப்பி அப்படின்ட்டு மற்ற பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுங்க. ஏன்னா அதால நம்பூர் மக்கள் கூட நிறையவே பெனிஃபிட் ஆவாங்க அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து. சரி, அதுக்கு அடுத்ததா இன்னொரு விஷயம். வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறத இப்ப அவர் சேர்த்திருக்கிறாரு அப்படிங்கிற அடிஷனல் நியூஸ் தாங்க. இத நம்மளுடைய வீடியோல முந்தைய பதிவுல சொல்லியிருப்போம். விஜயோட ஒரு ஆதரவாளர் ஒருத்தர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. இது மாதிரி தப்பான பேர் வச்சுக்கிட்டு சரியான ஆட்சி பண்ணா ஏன் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்களா? இல்ல சரியான பேர் வச்சுக்கிட்டு தப்பான ஆட்சி பண்ணா அப்போ உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு ஒரு மலுப்பலான பதில் தான் சொல்லியிருந்தாரு அப்படின்ட்டு நம்மளுடைய வீடியோல சொல்லியிருப்போம். அது நமக்கு ஏற்பதா இல்ல அப்படிங்கிற மாதிரியும் நம்ம அந்த விஷயத்த பதிவு பண்ணியிருப்போம். ஸோ அது மாதிரி தாங்க. இப்ப அவங்க அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுகிட்டு ஏத்துக்கிட்டு சேர்த்து இப்ப வர அறிக்கையில விட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நடக்கிற கூட்டத்துல என்னென்ன விஷயங்கள் கலந்துரையாடல் படும் அப்படிங்கிறத கொஞ்சம் பிளான் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லலாம். எப்படி அப்படின்னா, அடுத்ததான் நம்மளுடைய எது மாதிரி இருக்கணும், எல்லா தொகுதியிலுமே நம்ம கால் வைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி திட்டங்களை செயல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆலோசனைகளும், அது மட்டும் இல்லாம முடிஞ்சா இந்த மக்களவை தேர்தல்ல யாருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கூடயும் அவங்க முடிவு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிற மீடியா பீப்புள் எல்லாருமே கொஸ்டின் கேட்கறது அது ஒண்ணே ஒண்ணுதான். இந்த தேர்தல்ல யாருக்கு
அவருடைய சப்போர்ட் அப்படிங்கிறதும், அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள் யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறத ஏன் சொல்லல? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வச்சுட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கும் இவர் பதில் சொல்லுவாரு அப்படிங்கிற மாரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். அத நாளைய வீடியோல கண்டிப்பா நான் பதிவிடுறேன். அதுக்கடுத்ததா பார்த்தீங்கன்னா, விஜயதரணி அவர்கள் காங்கிரஸோடைய எம்.எல்.ஏ. அவங்க மட்டும் இல்லாம இன்னும் 2 எம்.எல்.ஏக்கள் பாஜகவுக்கு தாவறதா ஒரு நியூஸ் அடிபடுது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, இது மாரி ஒரு தேர்தல் நேரத்துல ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவறது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான விஷயம் தான். அதுவும் இந்தியாவுல சொல்லணும் அப்படின்னா. மத்த கண்ட்ரில எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா இங்க அது ரொம்ப சர்வ சாதாரணமாவே நடக்குது. ஏன்னா, அவங்க மக்கள் யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமா, இல்ல நம்ம மக்களையே சந்திக்க போறதில்லையே, அப்புறம் என்ன? நம்ப ஏன் அவங்கள பத்தி கவலைப்படணும்? அப்படின்னு கூட எண்ணமா அப்படின்னு தெரியல. ஆனா, இங்க இருக்கிறவங்க அப்படி தாவிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது இங்க பல பேருக்கும் தெரியும். ஸோ, இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்க விஜயதரணி அவர்கள் பாஜகவுக்கு போறதா பல விஷயங்கள் அடிபட்டதுனால, இங்க செய்தி தொடர்பாளர் ஒருத்தங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க, எஸ் ஆர் நோ அப்படின்ட்டுலாம் எந்த ஒரு பதிலும் சொல்லாம, நான் ஒரு கேஸ் விஷயமா டெல்லிக்கு போறேன். அதனால அதுக்காக தான் நான் டெல்லிக்கே போறேன் அப்படிங்கிற மாரி தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்களே தவிர, மறுபடியும் நிருபர் கேட்டதுக்கு, இல்ல, ஆமா அப்படின்ட்டு எந்த ஒரு பதிலுமே இல்ல. இது மட்டும் இல்லைங்க. இத காங்கிரஸ் தரப்புல விசாரிச்சோம் அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் அவங்களுக்கு ரீச் பண்றேன். பட் அவங்களுடைய ஃபோன் நாட் ரீச்சபிள் அப்படிங்கிற மாரி தான் என்கேஜா இருக்கு அப்படிங்கிற மாரி தான் எங்களுக்கு ஆன்சர் வருது அப்படிங்கிறப்ப, இத எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது, அவங்க மோஸ்ட்லி போறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அப்படிங்கிற அளவுக்கு தான் நமக்கும் தோணுது. ஏன்னா, இங்க காங்கிரஸ்காரங்களுக்கே சரியான அறிவிப்பு இல்ல. சரியான தெளிவு இல்ல அப்படிங்கிறப்ப, எப்படி அத நம்ப முடியும்? அப்படிங்கிற மாரி தான். ஸோ, இதையும் நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பாடநூல் கழகத்துடைய தலைவரா இப்ப பொறுப்பேற்று இருக்கிற திண்டுக்கல் லியோனி அவர்கள். அவர் ஒரு பேச்சு பயங்கர சர்ச்சையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அவரு இதுக்கு முன்னாடி பேசின, அதாவது பெண்கள ஷேம் பண்ணி பேசின விஷயத்துல இருந்தாலும் சரி, இல்ல மற்ற தலைவர்கள ரொம்ப தரைக்குறைவா பேசுறதுலாலும் சரி, அவரு ரொம்பவே அதிகமா பேசுவாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அப்படிதான் ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, இங்க பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள ஆடு வெட்டி தலை போடணும் அப்படிங்கிற மாரி சம்திங் ரொம்ப ரூடா பேசியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனா வன்முறைய தூண்டுற விதமா பேசியிருக்காரு. இவரு ஒரு சாதாரண பொசிஷன்ல இருக்கிறப்ப பேசியிருந்தா கூட இந்த அளவுக்கு கான்ட்ரோவர்சி ஆகாது. இப்ப அவரு தமிழ்நாட்டுடைய பாடநூல் கழகத்துடைய தலைவரா இருக்கிறாரு. இந்த நேரத்துல அவர் பேசினது தான் மிகப்பெரிய சர்ச்சைக்கு காரணமும் கூட. இன்னும் பல பேர் இதுக்கு பல எதிர்ப்புகள தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா, இங்க மாணவர்களுடைய மத்தியில நல்ல விஷயங்கள மட்டும் தான் போதிக்கணும். அதையும் தாண்டி இவரே இப்படி தலைவரே வந்து இவ்ளோ அநாகரிகமா பேசினா, வன்முறைய தூண்டுற விஷயமா பேசினா எப்படி பாடநூல்ல எந்த அளவுக்கு அவர் ஃபோக்கஸ் பண்ணுவாரு? இவரு ஏன் இப்படி இருக்கிறாரு? அப்படிங்கிறது நெறைய பேருடைய கருத்தும் கூட இருக்கு. ஸோ இந்த விஷயத்துல நாம திண்டுக்கல் லியோனி அவர்கள கண்டிப்பா கண்டிக்கிறோம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த அளவுக்கு வன்முறை நிறைந்த பேச்சுக்கள் பாலிடிக்ஸ்ல வேணுமா பேசிக்கலாம். ஆனா, நீங்க ஒரு பொசிஷன்ல இருக்கிறப்ப இந்த அளவுக்கு பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தும் கூட. ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்க நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. என்னோட பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா உங்களுடைய சப்ஸ்கிரைப் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு அவ்ளோ மோட்டிவேஷனா இருக்கு. ஸோ நீங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.